வார்த்தையை நம்பி நடக்கிற தேவ பிள்ளைங்க, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க, தேவனுக்காய் வைராக்கியமா இருக்கிறவங்க லைஃப்ல ஒண்ணு நடக்கலன்னா உலகமே கேள்வி கேட்கும். ஏன்னா உலகமே உத்து பார்க்கறது யாரு தெரியுமா? ஆராதிக்கிற பிள்ளைங்க. அதான் சொல்ல, நம்ம எல்லாம் வேல்யூ பர்சன். நமக்கு தான் நம்மள தெரியல. கர்த்தர் நம்மளை பொக்கிஷமா வச்சிருக்கா. கர்த்தர் நம்மளை பொக்கிஷமா வச்சிருக்கா. You are the value person. ஆமென். இன்னைக்கு வீட்டுல போய் உங்க கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்து உங்க அழகை பார்க்காதீங்க. சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க, டேவிட் சார் நீ வேல்யூ பர்சன். ஆமென். என்ன வீட்லயே யாரும் மதிக்கமா, வீட்டுல மதிக்கணும், அங்க மதிக்கிறாங்க. என் வீடு இங்க கிடையாது, என் வீடு அங்கன்னு சொல்றாங்க. ஹalleluya. ஆமென். அடைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு முன்பாக கேள்விகள் அதிகம். இந்த கேள்விகள் அதிகம் எழும்பும் என்பது தெரிந்ததுனால் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அடைத்தவனை வெளியில கொண்டு வருகிறார். ஒரு காரியத்தை அன்பான தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தேவ பிள்ளை தலை குனிந்து நிற்பதோ வெட்கப்பட்டு நிற்பதோ கண்டு ரசிக்கிறவர் அல்ல, நான் ஆராதிக்கிறவர். ஹalleluya. ஏசாயா 45வது அதிகாரத்தில் கோரேசை குறித்து இவ்வளவு வார்த்தைகளை சொல்லிவிட்டு கீழே தம்முடைய ஜனத்தை குறித்து என்ன சொல்கிறார்? 16-17 வசனங்களை வாசியுங்கள். ஏசாயா 45, 16, 17 வசனங்கள். விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சையடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள். 17வது வசனம், இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய இரட்சிப்பினால் இரட்சிக்கப்படுவார். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எனக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறவங்க அத்தனை பேர் நடுவில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் வாழ்க்கை கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். ஹalleluya.